திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலக வாழ்வினின்று விடுதலை பெற்று விண்ணக வாழ்விற்கு சென்று விட்டார் என்பதை அறிந்து மிகவும் வருந்துகிறோம். கொன்சாகா அனிமேஷன் மையத்தின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் ஏழைகளின் தோழர், எளியோரின் நண்பர், அனாதைகள், அகதிகள் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்தவர். எய்ட்ஸ் மற்றும் கொரோனா தொற்று வியாதிகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வாழ்வு கொடுத்தவர். இயேசுவை போன்று எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்பி தன் பணிகளை முற்போக்கு சிந்தனைகள் மற்றும் விடுதலை சிந்தனைகளுடன் செய்தவர். திருச்சபை அந்நாட்களில் செய்த சில தவறுகளுக்காக நாட்டு தலைவர்களிடம், பிற சபைகளிடம் மன்னிப்பு கேட்டவர். தன்னையே தாழ்த்தி கொண்ட இயேசுவை போல தன்னை தாழ்ச்சியினால் தாழ்த்தி கொண்டவர். அசிசி பிரான்சிஸ் போல ஆடம்பரத்தை தவிர்த்து ஏழையாக வாழ்ந்தவர். குழந்தைகள் மீது பாசம் கொண்டவர். துறவிகளின் சகோதரராக இருந்து வழிகாட்டியவர். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாமாய் வாழ்ந்தவர். இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இயேசு சபை குருவாகிய இவர் தன் சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் அனைத்திலும் இயேசுவை பிரதிபலித்தவர். அன்னை மரியாவின் மீது ஆழ்ந்த அன்பும் மிகுந்த பக்தியும் உடையவர். தனது அன்பு சீடர் தந்தை பிரான்சிஸை தன்மீது மிகுதியாக அன்பு கொண்டு வாழ்ந்த தந்தை பிரான்சிஸை இயேசு உயிர்த்து விண்ணகம் சென்றபோது தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் என்று நம்புகிறோம். இருப்பினும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தின்படி திருத்தந்தையின் ஆன்மா அமைதி பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறோம்.